4 ஷாட் செம்ம டயர்டா இருக்குண்ணா. ஆமாங்க. ஃபீல்டிங் பவுலிங் போட்டதே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. பால் பிடிச்சி போனா நான் அழுக போறேன். ஷாட் கரெக்டா சரி ஓகே. அதான் எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்லோவா பட் எப்படி திரும்புது பாருங்க. ஏன்னா இந்த புல்லுக்கு நல்லா இதுவாகுது. சாரி வைடு விட்டுலான்னு பார்த்தேன். கீப்பிங்கா போன மேட்சுங்கால ரன் அவுட் பண்ணீங்களா? ராஜ் கேட்கல. பாலிங் ஓடலாம். ஏன்னா கண்ணாடி போட்டுருக்கேன். முன்னாடி பிச்சாச்சுன்னா நல்லா திரும்புது. எனக்கு கண்ணாடி போட்டுருக்கேன், கண்ணு கூசுது. கண்ணாடி நீங்க தொடங்க, கண்ணாடியே துடைக்காம வச்சிருக்கீங்க. கண் தொடச்சும் ஃபாக் ஃபார்ம் ஆகுது பாரு கண்ணாடியில. இல்ல பால் வரலவுமா. ரெண்டு 6 வேணும். அதான் அந்த டேப் நம்ம தள்ளி டேப் பப்ளிக் நம்ம யாரும் மெனு போட்டு ஒட்டினதுதான் அது. நான் காலை தள்ளி அடிங்க. 4 ஸ்கோர் 14. அவ்வளவுதான். குளோபல் பாத்து அதே லென்த் போல போடும், எதுவுமே பார்த்தாது. நார்மலா லென்த் அடிக்குது. இதே மாதிரி இந்த பால் எடுத்து போடுங்க. ஐயா பேட்ஸ்மேன் நீங்க இல்ல, கீப்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் போடுவார். அதே லென்த்ல அடி போட்டு தப்பு நம்ம போடு. ஓடலாம் 2 கூட ஓடலாம், 3 கூட ஓடலாம், 30 ஓடலாம். நோரு முன்னாடி இருக்க மாட்டீங்க. நான் விக்கினா அதே சூப்பர் பண்ண, அதே லைன்ல நின்னு அதே பொண்ணு அடிக்காதனே. நம்ம பண்ண அதே வேலைதான். ஓகே நீ விக்க வச்சீங்க. அண்ணே அதே லென்த்ல அடி. bro தாண்டிச்சனா போதும். ஃபர்ஸ்ட் மேன் தாண்டிச்சனா போதும். ஷாட் ப்ரோ. லென்த்ல உங்களுக்கு அம்சால கப் வாங்கி கொடுத்து தப்பே இல்ல. 21 விக்கினா லென்த் அப்படி. லாஸ்ட் 2 ப்ரோ யூஸ் பண்ணிடுங்க. 21 நான் 2 பால் தான். ஒரு பால் இங்கே போதா அங்கச்சு கையில விட்டியா? கரெக்ட்டா ட்ரெயின் கையில இறங்கிச்சு. ஸ்லோ பால். அவ்வளவுதானே. 4 ஃபீல்டிங் நான் ஓடிட்டேன். நீங்க ஓடுறது தான் முக்கியம்.
22 ஓவரா 22 பாவம் மொதல் பத்தனாவது ஓவர் செகண்ட் ஓவர். இப்படி வாங்க இப்படி வாங்க. அவ்வளவுதான் பாருங்க. நல்ல பால். அதேதான் அதேதான் நல்ல பால் தான். 25 கஷ்டப்பட்டு அடிக்கும். 21 தானே போகுது. 22 26 புடி புடிச்சு போடுங்க. 2 ஓவர் முடிச்சா ஒரு மேட்ச் பேட்டிங் விளையாட போலிங் எடுத்துல விட்டுரு. காம்பன்சேட் பண்ணி அவ்வளவுதான். இந்த மேட்ச் பெருமை தான். அடிக்கா. நைஸ் ரொட்டேஷன். சான்ஸே கிடையாது ப்ரோ. ஓடுங்க. அடிச்சு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அதெல்லாம் வெறியில அடிக்கிறவங்களாம் முடியாது. அந்த டைம்ல கரெக்டா குறிப்பாத்து அடிக்கணும். 6 33 டைரக்டா ஸ்டெப் உள்ளதான். இல்ல 6 தான் க்ளீன் 6. 32 33 நடுவுல ஒரு சிங்கிள் போய் ஓகே 33 ஒரே ஒரே இங்க வந்தா ராடி யோசி என்ன பண்ணணும்னு தெரியும்ல. யோசி அதே யோசி. என்ன பண்ணணும்னு தெரியும். யோசி போடு. வாடா. அவர் யாரும் விடவே இல்ல. கால் பாத்து அவ்வளவு பழக்க வேண்டாம். நல்ல பால். லாஸ்ட் பால் காஞ்சிட்டு ஓடாதீங்க. நானும் அப்படிதான் பண்ண பாவம் அண்ணன் நானா. ஆமா 36 அவ்வளவுதான். ஆள் இல்ல போகலாம். அருள் ப்ரோ யோசி என்ன பண்ணணும்னு தெரியும்ல. உள் ஷாட் லாங் சைடுல அடிக்கிறீங்க. அருள் ப்ரோ யோசி. வாடா ஒண்ணும் இல்ல. நீங்க ரொட்டேஷன் பண்ணுங்க. அவர் அடிக்கட்டும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அத யோசிச்சு நல்ல யோசிச்சு பாரு. அதேதான். ஆனா இங்கதான்ப்பா ஓட்டணும் அத. போலிங் நல்ல பால் ப்ரோ. அதே பழைய பாட்டு அதேதான் தெரியுதுல. அருள் ப்ரோ நல்ல பால். இதே லென்த்ல அடிச்சுட்டே இரு. எல்லா பாலுமே இதே லென்த்ல அடி. போல. ஐயோ எல்பியா போலிங் ப்ரோ. அருள் ப்ரோ வேற லெவல். இதே பால் உனக்கு வந்தா கத்துற. அவனுக்கு யாருன்னா போல் நல்ல பால். என்ன நல்ல பால். கஷ்டப்பட்டு இருக்காங்க. நல்ல பால் தான். 43 பேட்டிங்ண்ணா ப்ரோ. அருள் ப்ரோ இந்த ஓவர்ல எத்தனை ரன் போச்சு? 6 இங்க ஒரு 42 43 நான் பிடிக்கணும். 2 வைடு போச்சா அப்போ?
2 வைடு ஒரு wide போயிருக்கு. போச்சுண்ணே. நீங்க நான் பிடிக்கும் போது ஒரு வைடு போச்சு. இவரு இருக்கும்போது ஒரு வைடு போச்சா? நான் இருக்கும்போது ஒரு வைடு போச்சு. இப்ப அவருக்கு ஒரு வைடு போச்சுன்றாரு உமானனுக்கு. ஓ, நரேனுக்கு போச்சா? அப்ப ஒரு வைடு தானே 7 ரன் 36ல தங்கி இருந்து மாமா. 43. கொன்னி நீ மாமா கலத்த நோரன் அதேதான். ஆய் மாமா. டைம் சரி வே மாமா சொல்ல போறோம். இதுக்குள்ள போயிடுச்சு மாமா சொல்ல போறோம். இப்பயே 10:30 ஆச்சு. 11 மணி வரைக்கும் ஆமா. இல்ல இப்போ நம்ம மாத்திரம் ரன் ஓடுறது 44 43 43. எத்தனை ஓவர்? இது ஓடல, இது ஒரு ரன் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஓடலாம். உள்ள தண்ணியா இருக்கு. அது காய வச்சு அப்படிதான் 2 நாள். இல்ல நான் பிடிக்கும்போது 2 நாள் காய வச்சு அப்படிதான் இருக்கு. ஷாட் 50. அங்க பக்கத்து பால் பக்கத்து ஃபீல்டர் பால் கொஞ்சம் எடுத்து போடுங்க. வாயில டவுஸ் விட்டுறேன். இங்க விக்கிஷி பாத்தீங்களா? 10 ஓவர் 11 ரன் இல்ல. அதுக்கு என்ன சொல்றாரு? நீங்க ஆடி பாருங்கன்ற. போடு. அவர் ஓவர் அடிச்சது இல்ல. இருக்கு 6. கிரவுண்ட்ல ஸ்டார்ட்டும் வராது, இதுவும் வராது. எல்லாத்தையும் அவரு தான் சம்மட்டி அடிச்சாரு. பேசுறது 56. பூபதி பால் இந்த டர்ஃப்ல அடிபடல. இன்பஸ்லோட அடிபடுது, இங்க அடிபட மாட்டேங்குது. ஸ்லோவா ஆயிடுங்க. ஆமா அதான் சொல்றேன். எத்தனை பாலுக்கு ஸ்டார்ட் அதான் சொல்றேன். அப்படி இந்த மேட்ச்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன். கேப்னா ஓடலாம் 4 60. 60. நல்ல பால் பரவாயில்ல. 3 பால் முடிஞ்சிருக்கானே. ஃபீல்டர் மாத்திரியா? 4 பால் முடிஞ்சிருக்கா. பாலா இந்த சைடு போடு. ஒரு சிங்கிள் ஓடிச்சா? ஆமா 40 ல இருந்து 40. ஸ்ட்ரைட்டா வாங்க. ஓகே. ஹாஃப்ல ஸ்ட்ரைட் யாரும் இல்ல. ஓகே 60 எல்லாம் லெக் சைட் தான் இப்ப. 50னா எல்லாம் லெக் சைட் தான். பால் நிறுத்துனே. அட்டாக் வர பண்றீங்க. ஆமா. மிச்சம் நீங்க தான் உங்களை ஈஸியா எடுத்துருவோம். கீப்பர் தெரியல. கீப்பர் சரியில்லை வர லெக் சைடுல புடிச்சிருக்கனே. அந்த ரெக்கார்டிங் இருக்கு காட்டவா? இல்ல பரவாயில்ல. இல்ல நான் புடிச்சேன் அது. நீ புடிச்சது வரலல. சும்மா கை காட்டும் தானே. லெக் சைடுல வந்தது. புடிச்சிருக்கணும். யாரு? பக்கத்து ப்ரோ. அந்த பால் இல்ல ப்ரோ, அது எங்க பால்? ஏதோ ஒரு பால் எடுத்து வேற. பால் அவ்வளவுதாங்க. சேம் பால். சேம்பாலம் போட்டாலும் நம்மால் சரி. அருளோட பால் மட்டும் தான் பேச நல்லா வருது.
அவ்வளவுதான் 6-4. நல்லடியா பரவாயில்ல 5 இன்பாக்ஸ்ல கூட அவ்வளவு இருக்காது, பயங்கரமா இருக்கு. ஆமா ஓபன் ரோல்ல ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. பால் ரெண்டு ஓடலாம் ஓத்தர் அடிச்சுட்டு அது இப்போ ஓடிடலாம். அதான் சொன்னேன் ஓட்டி வச்சுக்கலாம். என்னன்னு தெரியும். இல்ல ரீச்ல இருந்து ஏறிட்டானா 2 தானே ரீச் ஆகல. எல்பி எவ்வளோச்சு? எத்தனாவது ஓவர்? 6 ஓவரா? 4 ஓவரா? அருள் 2 முடிஞ்சிருச்சு, 4. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அபாயம் தாண்டியாச்சு. அபாய கட்டத்தை தாண்டியாச்சு. ஆமா போன பிரேமன் 66. போலிங் லைட்டு தான். 72. குட் ஷாட்ண்ணே. என்ன லோவா வேணா பாலா நிக்கிறாரு. இல்ல இந்த சைடு கேப் இருக்கு. ஓடலாம் கண்டிப்பா அடிக்கணும். அப்படிலாம் நடக்க கூடாது. அதுதான் கரெக்டா நமக்கு நெகட்டிவா முடியும். நோ பால் இல்ல. இங்க ஒரு 6 போச்சுல்ல, ஒரு சிங்கிள் 23. அப்ப ஒரு 75. ஆமா 12 ஓவர்ஸ். யார்கிட்ட சொன்னீங்க? இருங்க, அவன் அடித்தார் 12 ஓவர்ஸ் 13 ஓவர் போடுங்க. யார்கிட்ட சொல்லுங்க. நரேன் போன வாரம் போன மேட்ச் 11 தான் ஆடணும். வைட் அக்செப்டட் 80. ஐயா நீ விட்டுருங்க ஐயா, நானே சொல்லிக்கிறேன். ஆட்டு 86. அதே டார்கெட் கொண்டாங்க. அதை தாண்டி போ. ஓடலாம் வேகமா ஓடுங்க. பரவாயில்ல, நல்லா பேட்டிங்ண்ணா. இல்ல பொறுமையா ஆடுங்க. 87. அப்படியே 100 கொண்டு வந்துருங்க. 88. 89. 95. வேண்டாம் 95. அந்த கோட்டோட போகுது.
95. பொறுமனை வைக்கணும் போனா பரவாயில்ல. 96. அண்ணா நீ பெருமளா பேர் மாதிரியே இருக்குண்ணே. இன்னும் பண்ணிட்டு 97. ராஜு ஏன் இருக்கும்ல கண்ண மூடிடுறியா இன்சைடு 97. பால் காலி, வேற பால் எடுக்க. இதை மட்டும் கரெக்டா பண்ணிடுறாரு. நம்ம அடிச்சு விட்டு அவங்களுக்கு போகும்போது காசு கொள்ள போயிடுது. பொண்ணு பிரேமனே பவுலிங் இல்ல, த்ரோ. சக்கிங் 4 107. ராஜுக்குலாம் 120 மேல அடிச்சாதான் டார்கெட் அடிக்க பிடிக்கும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஐயோ அண்ணா இன்சைட் இருந்துச்சு. அண்ணா பேட் லென்த் பாருங்க, வைட் லென்த் பாருங்க. கம்மியான மாதிரி இருக்கு. வைட் லென்த் கம்மியா இருக்குண்ணே. ஆஹா, இல்ல அளந்து வச்சிருங்க, வைங்க, அளந்து வச்சிருங்க. வெளியே வைங்க. ஆன் தி லைன். அப்ப கரெக்ட் பால். அந்த லைன் இப்ப அளந்து பாருங்க, பேசாம அளந்து பாருங்க. அளந்து பார்த்தா வைடு. அதுக்கு மேல போனா வைடு. அவ்வளவு. அதுக்கு மேல போனா வைடு. 108. 108. பரவாயில்ல. நல்ல போல் வந்துருச்சு. நானே 112. 112. இல்ல 3 பால் தான் போட்டாரு. நான் 3 பால் தான். ஒரு இன்சைட் எட்ஜ் போச்சுல, ஒரு இன்சைட் எட்ஜ் ஒன்னு போச்சு. ஒரு இன்சைட் எட்ஜ் போச்சு. 4 பால் ஆடி இருக்கீங்க. கரெக்ட் தான். லோவால இல்ல. பரவாயில்ல. பால் வந்துச்சு. வந்துருச்சு. 100 மேல ரன் வந்துருச்சு. இது டப்பா தான் போகும். இனிமே டப்பா தான் போகும். ரெண்டாவது வர அவனுக்கு போடுவா தப்புன்னு என்ன யோசனை வந்துட்டு இருக்க வரும்டா. உமா லாஸ்ட் 2 ஓவரா? லாஸ்ட் 2 ஓவரா? இந்த 7ஆம் நம்பர் எதுனா செஞ்சு விடுறேன். ஏதாவது பண்ணேன். டர்பன் கட்டு வந்து டர்பன் மேலே இது நோ பால். உமா மொபைல் தானே? ஓகே.
இதை மட்டும் கீப்பர் கிட்ட கேளுங்க. அதுக்கு முன்னாடி பால் நான் நோ பால் இல்லைன்னு சொன்னேன். ஷாட் அந்த லெஃப்ட்ல போடாதுமே 25 ஏதோ Flat ball. சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாருமே. அதான் அது கூட்டியாச்சு அதான் 19 ஆச்சு. அதுக்கப்புறம் 125 125. இல்ல செல்லா அவ்வளவு பொறுமை நாங்களே பாக்குறோங்க. 126 விக்கினே தெரியுதா? விக்கினே அந்த லென்த் போடுதா? 126 பரவாயில்ல. குட் ரன்னிங். சூர்யா மெதுவா தான் வரும் பாத்தா எல்லாரும் அடியாச்சுல. எல்லாரும் அடி. ரெண்டும் ஒரே கலர்ல வாங்கியிருக்காரு. எது என்ன நம்மது? இது வந்து அவனது லோகேஷ். ஓகே அது உங்களது. என் போன் இருக்குது உங்களது. ஓகே அது நம்மது. அதுக்கு தான் ஸ்டாப் போட்டுருக்கோம். உள்ள போடாத. அது கம்பெனி. போன்ஸ் போடு. உள்ள போட்டுனா சுத்திடுவாரு, சாப்பிடுவாரு. உள்ள ஷாட் உள்ளே போட 30 130. அவர்தான் நிக்கிறாருல. 130. ஓ நடுவுல சிங்கிளா? 130 131. 131 ஆமா. 131. இல்ல 4 135 புடிச்சிரும் அப்பதான் நினைச்சேன். அவரும் டயர்ட் ஆயிட்டாரு. கடைசி நின்று ஆடினாரு. தெரியுதா? அந்த ஒரு ஷாட் அதை வச்சிருக்காரு அவரு. அதுக்கே போடுவோம் நம்ம. இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. சூர்யா ப்ரோ இன்னும் ஆடுங்க ப்ரோ. யாரா ஒருத்தர் அடிச்சிட்டோம். நீங்க ரொட்டேஷன் 135. ஆப்ல யாரும் இல்லையா? செல்வா இங்க யாரும் இல்ல செல்வா. ஸ்கோர் இருங்க 136. இல்ல அண்ணா உங்களுக்கு என்ன வருதா அடுக்கு பரவாயில்ல. வரட்டும். எல்லா பாலும் அடிக்க பாருங்க அவ்வளவுதான். உள்ள போடாதீங்க. பிச் பண்ணி பவுன்ஸ் போடுங்க. 137. பவுன்ஸ் மட்டும் போடுங்க. உள்ள மட்டும் போடாதீங்க. உத்தர தாண்ட ஆடிடுவாரு. 138. அந்த லைன் 2 6. ஓடு. 2 வெளிய போய். சரி ஓகே. கமான் செல்வா 2 6. அதேதான். உள்ள மட்டும் போடாதீங்க. இந்த பால் போடுங்க. உள்ள போட்டீங்கன்னா அடிச்சிடுவாரு. பவுன்ஸ். ஓடலாம். இன்னும் வரலாம். 138. 139. அது நோ ரன். அது ரன் இல்ல, இப்போதான் ரன். 139. லாஸ்ட் பால் 138 தான்டா. அது ரன் இல்லடா. 137 இது ஒரு சிங்கிள் அவ்வளவுதான். 137 முன்னாடி ஒரு சிங்கிள் ஓடியாச்சு. அவருக்கு சூர்யா ஒன்னு சார். இது சூர்யா ஒன்னாச்சு. பரவாயில்ல. உமா வாங்க. ஓரப்பா பேட். அப்படியே அம்பையரிங் போயிரு சூர்யா. 139. உள்ள மட்டும் போடாதீங்க. ராஜுக்கு சேலஞ்சிங்கான ஸ்கோர். அடிச்சிடுவாரு. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல அண்ணா. நீங்க இதெல்லாம் ஃபீல் பண்ணணும். ஒண்ணும் இல்ல. எல்லா பாலும் அடிக்க முடியாது. பிராக்டிகலா இருக்கு அவ்வளவுதான். அதேதான். ஓபி மட்டும் நோ ஓபி.
பவுன்ஸ் 146 win. ஆமா, சூப்பர் செல்வா. அடிங்க அடிங்க நமக்குள்ள ஆடுறது தான் சும்மா அடிங்க ஆடுங்க இங்க எதுவும் வழி இல்லையா முன்னாடி வருமா முன்னாடி வருமா எங்க ஜி இங்க வழி இருக்கா ஓகே. இங்க உமார் தான் சொன்னேன் சூர்யா சூர்யா இப்படி வர சொல்லுறீங்க ரெண்டு பால்ல மாத்திட்டாங்க வேற பாலா இருந்தா புடிச்சு போடு 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 போட்டுனே இரு பேட்டிங் பேட்டிங் எவ்வளவு ஸ்கோர் 14 ஒயிட் எதுவும் போச்சா ரெண்டு 4 2 6 2 4 ஒரு 6 பேட்டிங் பேட்டிங் ஒயிட் தானே ஆஃப் ஆஃப் இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் அடிக்க மாட்டோம் இப்போ ஆஃப் மட்டும் இருந்தா ஓகே ஆனா இப்போ சைடில் ஆடுறது என்ன பிரச்சனைனா சைடே இருக்காது இந்த கார்னர் வச்சு அடிக்கலாம் அடிங்க போடு பேட்டிங் 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 சூப்பர் பேட்டிங் சூப்பர் லாலி 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 ஐடியா பேட்டிங் ரெண்டு ஓடிக்கலாம் பாலா தான் பரவாயில்ல ஐடியா பேட்டிங் சும்மா சொன்னாங்க சும்மா சொல்றேன் யாரும் விருப்பம் ஓடுறீங்க பாடு போடு ஓடு சூப்பரா அடி ஸ்கோர் 21 விருப்பத்துல லோகேஷ் இருக்காங்க நான் மாட்டு 700 வச்சிருக்கேன் என்ன வேற கத்து வச்சிருக்கேன் முடியாது ஏய் ஏய் ஐயோ ம் 20 வந்துச்சு 21 அப்படியே அடினேன் இதுதானே ரெஸ்ட் ரூம் ஆமாம் குட் ரன்னிங்
ஐடியா பேட்டிங் ஒயிடுதான் கொடுங்க. கவர் ஆகுது. வாய் ரெண்டு ஒயிடா 24 இல்ல 14 ஒரு சிங்கிள் நான் 6 அப்புறம் ஒரு 6 21 ஆச்சா? ரெண்டு வைடா அதுக்கப்புறம் ரெண்டு ஒயிடு ரெண்டு சிங்கிள் full toss வேண்டா 28 39 சரி ஓகே
55. எத்தனை ஓவர்? 3 3 ஓவர் 55. சம ஓடிங்க கால் பண்றவங்க ஓடிங்க. எப்படி இங்க இருக்கிறவங்க கால் பண்றீங்க, நீங்க தான் யூஸ் ஆகணும். ஆமா நீங்க பாத்துங்க. போரு ஆமா நீங்க ஃபுல் மேட்ச் ஆடுனீங்க பேட்டிங். பேட்டிங் 61. White. அதான் மறைச்சிடாதானே கீழே உட்காந்துக்க கையை மட்டும் இல்லைன்னா பின்னாடி நீ கையை வச்சு தட்டி விட்டு வரோம். முடியாது. ரெண்டு ஓடுங்க. வேணாம். லக்கு கிடைச்சிருக்கு. ஸ்கோர். என் கேட்ச மட்டும் ஏன் பிடிக்குங்க? ஸ்டிக்கு தானே போடுறாரு. ஸ்டிக்கு தான் போடுறாரு. ஸ்ட்ரெயிட் டிரைவ் மட்டும். நீ அக்ராஸ் வேண்டாம். இந்த ஓவர் இன்னும் 5 ஓவர் இருக்கு உனக்கு. இன்னும் அடி வேற யாரும் ஓவர் போறதுக்கும் இல்ல. தெரியுதா? இந்த ஓவர் அவரு விக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் போடுறாரு. அதான் இந்த ஓவர் ஸ்டிக்குக்கே போடுது. அவ்வளவுதான். வேணாம். இந்த ஓவர் மட்டும் பொறுமை காக்கும். அண்ணே ஓவர் முடிஞ்சிச்சு 2 பேருக்கு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ரிவார்டு. சும்மா 2 போட்டாரா? 4 ஓவர்ஸ் அப்ப. அண்ணே இந்த ஓவர் ஸ்ட்ரைட் வெச்சு வாங்கு. அண்ணே இதுவும் இல்ல கீப்பரும் இல்ல. இறங்கி பிட்ச் ஆவறதுக்கு முன்னாடி அடிச்சிரு. ஓடு. ஃபீல்டிங் இல்ல. பேட். அண்ணே விட்டாத. ஆஃப் மைண்டடே வேணாம். பட்டா வெளியே போகும். அண்ணா அதே தானே மாட்டுண்ணே. கமான் ஸ்ட்ரெயிட் மேல தூக்கிடுங்க. வேணாம். பரவாயில்ல. வேற ஓவர் போறதுக்கு யாருமே இல்ல. ஓவர்ஸ் போடுறவங்களெல்லாம் பாரு. நம்மளுக்கு இந்த ஓவர் ஆடு ஓடு. அவ்வளவுதான். இப்ப நம்ம சிரிக்கலாமா? நீ தட்டு காக்கும். அவ்வளவுதானே. 72 அதே தானே. இப்ப தெரியுதா? பால் பிச்சா ஓடாத, ஃபுல் டாஸா போயிட்டு கனெக்ட் பண்ணிடு. ஆனா ஃபர்ஸ்ட் ஏறாத, அங்கே போட்டுருவாரு. போட்ட உடனே ஏறு.
ஓடு 4 பேட்டிங் 76 பேட்டிங் விடாத இருக்காங்க அண்ணே இந்த ஓவர் வந்துட்டு இந்த ஓவர் முடிச்சா வேற யாருமே ஓவர்ல இந்த ஓவர் வந்துட்டு இது பண்ணி விக்கெட் சேவ் பண்ணி ஸ்ட்ரெயிட் டிரைவ் மட்டும் வேற யாருமே ஓவர் போறதுக்கு இல்ல யோசிச்சாரு. நீங்க வந்துரு ஓவர் நீங்க ஓவர் நாங்க அத்தாட்ல இருந்து இது சொல்றோம் நாங்க. அவ்வளவுதானே அண்ணே இந்த ஓவர் இப்படியே பிடிச்சாடு. வேணாம் இது அடிக்காத சிங்கிள் ஆடுங்க. இந்த ஓவர் 6 ரன் வந்தா போதும். ஓவர் போறதுக்கு பின்னாடி ஆள் இல்லை. 5 பாலுமே விக்கெட் எடுக்க தான் போடுவாரு. தானே அதேதான் அண்ணா ஸ்ட்ரெயிட் டிரைவ் நம்ம ஒரே ஒரு ஓவர் கேட்கமா நம்ம அவ்வளவுதானே அப்படியே ஆடுங்க. 78 அண்ணே அத்தோ சேவ் பண்ணிக்க. இந்த ஓவர் ஸ்டோக் கூட வச்சுக்கோ ப்ளீஸ். அதான் நீங்க எல்லாம் பாருங்க, அடுத்த ஓவர்ஸ் எல்லாம் பாருங்க, குதூகலமா ஆயிடுவீங்க. கொஞ்ச நேரம் பொறுங்க. அவ்வளவுதான் 4 79 இன்னொன்னு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரன் வந்துச்சுன்னா அப்படியே ஏறிட்டே இருக்கு. அதுதான் அந்த 79 அவ்வளவுதானே பேட்டிங் நானே ஐடியாண்ணே. இந்த ஓவர் தான் லாஸ்ட் பால், இதை மட்டும் வச்சுங்க. அடுத்த ஓவர்ல இருந்து அடிக்கலாம். அவ்வளவுதான். வேணாம் லைவா ப்ரோ? இல்ல லைவ் யூடியூப் இந்த கிரிக்கெட் ரோஸ்ல அப்படியே நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலாம். அது ஆமா, அதுக்கான நம்ம பே பண்ணோம். ஒரு மேட்ச்க்கும் பே பண்ணோம். நீ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தா அது 399. ஆனால் அதுமே 3 தான். 3999. அது எடுத்தா மொத்தமா எவ்வளவு மேட்ச்? ஓகே ஷாட்னா ஷாட் போச்சு. பால் தொலைஞ்சு. அடுத்த பால் 85 84 85 உடஞ்ச பால் அது உதாரணம். இந்த ஓவர் அடிங்க, இந்த ஓவர் ரன் வரணும். இந்த ஓவர்ல ஏத்திங்க ரன். வேணாம் வைடு 86 நீங்க அருள் ப்ரோ, நீ என்ன பண்ணுன்னு பாத்தியா? இப்போ இடிச்சிட்டு இருப்ப தலை அங்க பாத்தியா? அது போல 86 தங்குன்னு வந்திருக்கும். அவ்வளவுதான். 90 அதேதான் புடிச்சாடு. இந்த ஓவர் புடிச்சாடு. இந்த ஓவர் புடிச்சாடு விடாதானே. இல்ல லைட் அடிக்க முடியாது. கேட்ச்
நான் நல்ல பேட்டிங் 90 வந்துச்சு. அருள் ப்ரோ இருக்கும், பின்னாடி இருக்கும், பாத்துக்கோங்க. போங்க ஆடுங்க, அடிச்சு விடாதீங்க. இல்ல இன்னும் ஒரு பால் அண்ணே விடாத அருள் ப்ரோ, விடாத. இந்த ஓவர் விடாத. 90. 90 91. எத்தனை ஓவர்? அருள் 4 வருது. 91 ஸ்கோர். 50 தான். ஸ்கோர் 91. ஓவர் போட ஆளே இல்ல. செல்வம் மட்டும் தான் இருக்கு. 91 வைடு. ஒய்டா 92. அதே பவர்லே ஷாட் போடு. ஓடு. ஷாட் போடு. போட்டுக்கிட்டே இருக்கணும். 98. நீங்க ஒரு த்ரோ அடிச்சீங்கல, அது நீங்க வராது. பாரு அடிச்சுட்டு கேட்ச் பார்த்து. ஷாட் போடு. போட்டுக்கிட்டே இரு. 104. 104. போடு. போடு. என்ஜாய் மாடி, என்ஜாய். ஹேட்ரிக். இன்னும் 3 6. போடு. சம ஐடியா. போடு. ஐடியா அதுதான்டா. அப்படியே நம்ம ஒரு லுக் பண்ணணும் அடிச்சிட்டு. போடு. ஐயோ 16. இந்த ஐடியா நல்லா இருக்கு. 116. குட் ஐடியா. கம் ஆன் 116. 116. அவங்க எவ்வளவு? 30 ரன்ஸ் வின். 30 ரூபி. அவ்வளவுதான். சூப்பர். அது ஃபர்ஸ்ட் இறங்கணும், அடிக்கணும். அடிச்சோம் பாத்தியா? 2 ஓவருக்கு 20 ரன் வந்துச்சுனே. அது இருந்தே போயிட்டே இருக்கு. அந்த ஃப்ளோ ஃபர்ஸ்ட் இறங்கணும்னா அடிச்சு பால வராரு. ஷாட் 6. யுவராஜ் சிங். ஒன்னு ஒரு 6. இரு ஒரு 6 அடிக்கும். ஒரு 6 அடிக்கும். போடு. என்ன மிச்ச வைக்கிறீங்க ஓவரா? ஆடாச்சா வைடுல. எப்படியோ தட்டு விட்டேன். வைடு. ஓவர். ஓ பேட்டிங் அது. 30 ரன். அதான் 30. இங்க பாருங்க. ஜி இந்த ஓவர் அடிச்சிருங்க. இந்த ஓவரே முடிங்க. ஓகேவா? விடாதீங்க. ஒரு பால் 3 இருக்கு. இல்ல அடிங்க. இல்ல சிங்கிள் தட்டிங்க. அடிச்சு ஓவர் பாத்து அடிச்சு. 122. 24 to win. சாடுனே விடு. நின்னு பாருங்க. இங்க ஜம்ப் பறக்கணும் பார்த்தா அங்க பறக்குது. கம் ஆன் ஈஸி ஓவர். என்ன வெறுப்பத்துல நான் பேசுவேன். நானா அப்படிலாம் பேச ஆளே கிடையாது. நோ பால் 127. 19 அடிக்கணும். ஏதாவது ஒரு தாக்கு. மயான அமைதியா இருக்கு. அதான் என்னடா நாராயண போன மேட்ச் பேசிட்டே இருந்தா வீட்டுக்கு வேறேன்னு கேட்டேன். கேட்ச். அண்ணே ஸ்லிப் வரியா? கோலி கறி. போடு. ஐயோ ஜி லெஃப்ட் சைடுல அடிக்கலாம். அங்க மரம் தென்னை மரம் டார்கெட். 3 பால் இருக்குல்ல.
இவரு ஸ்லோ ஆயிடும்பா ஸ்ட்ரெயிட்டா டைம் கிடைக்காது நீங்க நின்னு இந்த பக்கம் அடிங்க பேக் போட்டு அடி அடி போடு அவ்வளவுதான் 28 128 அவரே குத்துறாரு போடுங்க டைரக்ட் போடு போடு பாடி 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 போடா பாடி பாடி 132 132 132 132 ஷாட் அவ்வளவுதான் போடு போடு நோரன் ப்ளீஸ் நல்ல ஷாட் கிளாசிக்கல் ஷாட் ஜி ஓவர் இருக்கு ஆன்சர் தான் 132 இல்ல ஜி ஆட்ல மாட்டிக்கோ நீ நோரன் எப்படி கிச்சிங் போற எப்படி ஃபீல்டிங் கம்பி அருண் நம்ம இன்னும் வெளியே 2 இருக்கு இல்ல இவர் இல்லாம 2 ஓவர் இருக்கு ஆமா ஜி இது 9th ஓவர் தானே 10th ஓவரா எதுமே சாரி இது ஒரு தான் இருக்கு ஓகே 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 132 ஸ்கோர் போடு போடு 138 போடு 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 எவ்வளவு அடிக்கணும் 138 எவ்வளவு அடிக்கணும் 9 ரன் 8யா சாரி 7 படிப்போம் மேட்ச் டிரா போடு டிரா 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 இல்ல இன்னும் 2 ஓவர் இருக்கா அதான் ஸ்ட்ரைக் இன்னும் தெரியல 2 ஓவர் இருக்கா வெளிய 2 ரன்ஸ் இன்னும் 2 ஓவர் இருக்கு வெளிய இல்ல 1 ஓவர் தான் இருக்கு 1 ஓவர் தான் இருக்கு சாரி ஸ்லோவா இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க நல்லா போட்டீங்க போடுங்க அந்த ஸ்கோர்மா பால நமக்காக இந்த ஸ்கோர் கொடுத்தாரு நமக்கு இந்த ஸ்கோர் அடிக்க பிடிக்கும்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன் தான் யார்